வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸ்மார்ட் வாட்சஸ் அண்ட் 5K தான் பார்க்க போறோம். வேரியஸ் பிராண்ட்ஸ் பார்க்க போறோம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வாட்சஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா டாக் வெர்வி மேக்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்கொயர் டைல் ஸ்மார்ட் வாட்ச். இது எல்லாமே சென்சார்ஸ் வந்து பின்னாடி பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சார்ஜஸும் பின்னாடி போடுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. கூட சைடில் வந்து ஒரு பட்டனோட இருக்கு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1.78 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 320x385 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறத்துக்கும் இந்த டிஸ்பிளேக்கு இந்த ரெசல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக நல்லாவும் இருக்குது. ஸோ பிரைட்டாகவும் இருக்கிறதுக்காக 500 பிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. சன்லைட்டில் இன்னும் நல்லாவே தெரியறதுக்காக. அது இல்லாமல் டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது. தெரிஞ்சு பேட்டரி கன்சப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 220 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு 6 days வந்துட்டு லாஸ்ட் ஆகிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ரியல் டெக் சிப் செட் கொடுத்துருக்காங்க பவர் அப் பண்ணுறதுக்காக. நம்ம சென்ஸ் ப்ளஸ் டிஎம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. உங்களோட குளுக்கோஸ் லெவலு, அது இல்லாமல் உங்களோட ஹார்ட் ரேட் லெவலு, அப்புறம் உங்களோட எவ்வளோ கலர்ஸ் நைட் பண்ணுறது எல்லாமே இதில் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இவ்வளோ கம்மி ப்ரைஸிங்கில் இவ்வளோ 6 to 7 days பேட்டரி வர மாதிரி வாட்சஸ் கம்மி. ஸோ உங்களுக்கு இது வாட்ச் பிடிச்சதுன்னா கன்ஃபார்மாக வாங்குவீங்க ஆஃப்டரில். இப்போ நம்ம பார்க்க போகிற வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் போல்ட் நிஞ்சா சீரீஸில் இருக்க ஒரு வாட்ச் தான். இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் இது ஸ்கொயர் ஷேப் டயல் பண்ணுற ஒரு வாட்ச். இதில் வந்து வாட்ச் ஃபேஸஸ் நிறையவே இருக்கும். ஃபயர் போல்ட் நிஞ்சாவில் வந்து நிறையவே வாட்ச் ஃபேஸஸ் கொடுப்பாங்க. அது இல்லாமல் ரவுண்ட் டயல் சைடில் இருக்குது ஒரு பட்டனும் இருக்குது. பின்னாடி வழக்கம் போல் சென்சார்ஸ், ஒயர் சார்ஜிங் கொடுக்குறதுக்கு எல்லாமே பின்னாடி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240x280. ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.69 inch TFT இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். 3 days தான் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. மோர் தென் தட் இது ஒரு ஆட் ஆன் ஃபீச்சராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 seconds தான் ஆன் டைம் டிஸ்பிளே இருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது. இதில் 30 seconds மேலே அதுவே ஆஃப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் டைமு. இல்லைனா இன்கேஸ் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஷுட் டேப் ஆர் கெஸ்டர் இதை நீங்கள் பண்ணாலுமே அது ஆன் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆப் ஆர் த இன்டர்ஃபேஸ் நீங்கள் வந்து எவ்வளோ லிங்க் பண்ணியிருக்கீங்க இது ப்ளூடூத் தொடர்ந்து. ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெசல் பெருசாகும். அது இல்லாமல் ஸ்கொயர் ஷேப்பில் சைடில் வந்து ரவுண்ட் டயல் ஆப்ஷனோட ஒரு பட்டனோட வேணும். 3 days பேட்டரி லைஃப் இருந்தாலும் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக அந்த ஃபயர் போல்ட் மீன்ஸ் வந்துட்டு ஒர்த் டு ட்ரை தான் நான் சொல்லுவேன். அடுத்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசோ சீரீஸில் வந்து வாட்ச் டீன்ற ஒரு சீரீஸ் தான். இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு வாட்ச் தான், ஸ்மார்ட் வாட்ச் தான். இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா பேட்டரி தாறுமாறாக இருக்கும். நான் ஒரு டைம் தான் சார்ஜ் பண்ணுவேன், ரொம்ப நேரம் ஆகும்னா கன்ஃபார்மாக இது ஒரு பெஸ்ட் ட்ரை. இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்க்க ஸ்க்ரீன் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீனுக்கு ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க. ரவுண்ட் டைலும் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சைடில் க்ளீனாக இருக்கும். அது இல்லாமல் சிங்கிள் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் 53 grams தான் கொடுத்துருக்காங்க. 53 grams ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வெயிட் ஆட்டலாம், போக போக உங்களுக்கு தெரியவே தெரியாது. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 1.8 டிஸ்பிளே இருக்குது. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 240x286 ரெசல்யூஷன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். பிரைட்னஸ் வந்துட்டு 550 inch பிரைட்னஸ்ஸு. ஸோ கன்ஃபார்மாக வெளில போகிறீங்க சன்லைட்டில் பண்ணுங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு டிஸ்பிளே வந்துட்டு கிளார்லாம் அடிக்காது, க்ளீனாகவே தெரியும் மோஸ்ட் ப்ராபப்ளி. அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு நல்ல விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி அந்த வாட்டரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எல்லா ஸ்மார்ட் வாட்சஸ்மே இப்போ வருது. அது இல்லாமல் பேட்டரி வந்து 350 mAh பேட்டரி. ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி ரொம்ப அதிக நாள் பேட்டரி தாக்க பிடிக்கும். 14 days கிட்ட ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 14 days கிட்ட மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் இட் வேரி ஆகும், நீங்கள் யூஸ் பண்ணுற யூசேஜை பொறுத்து இருக்குது. ஸோ கம்மியான காஸ்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு 14 days பேட்டரியோட ஒரு ப்ரொடெக்ஷனோட டெம்பரரி கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட, அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல டிஸ்பிளேவோட, ஒரு நல்ல பிரைட்னஸோட, நல்ல ஒரு பல வாட்ச் ஃபேஸஸோட உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னா கன்ஃபார்மாக இந்த வாட்ச் நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்வால் 2ன்ற ஒரு வாட்ச் தான். இந்த வாட்ச் தான் எனக்கு தெரிஞ்ச செக்மெண்ட்லேயே ரவுண்ட் டயல் இருக்க ஒரே வாட்ச். பார்த்த மற்ற வாட்ச் மாதிரியே எல்லாமே இருக்குது. பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்த ரவுண்ட் டயல் தான். அதுவும் இல்லாமல் ஆம்புலன்ட் டிஸ்பிளே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். கலர்ஸ் ரொம்ப ரிச்சாகவும் காட்டும். பேட்டரி 200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் டயல் வாட்ச் வேணும், ஒரு வாட்ச் ஃபீல் வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாட்ச் கன்ஃபார்மாக ஒரு ஒர்த் டு ட்ரை தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் வாட்ச் மாதிரியே இதுவும் இருக்குது. அது இல்லாமல் பேட்டரி நான் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா 200 mAh பேட்டரி. எனக்கு தெரிஞ்சுட்டு வந்துட்டு ஒரு 7 to 8 days வரைக்கும் லாங் லைஃப் ஆகும். பின்னாடி சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பட்டன் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய வாட்ச் ஃபேஸஸும் இருக்குது இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் ரவுண்டாக இருக்கிறதுனால இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அனலாக் வாட்ச் மாதிரியா இருக்கும் பார்க்க. 1.19 inch AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 390 to 390 பிக்சல் ரெசல்யூஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பார்க்க ஒரு அத்தட்டிக் ஒரு வாட்ச் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும்.
யாராவது ரவுண்ட் டைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் வாட்ச் வேணாம், ரவுண்ட் டைல் வாட்ச் தான் வேணும், அதுவும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஒரு டீசெண்டான பேட்டரி லைஃப் வேணும், அதுவும் இல்லாமல் எனக்கு AMOLED டிஸ்பிளேயோட வேணும் அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வாட்ச் உங்களுக்கு நல்ல ட்ரையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட எக்ஸ்டெண்டட் வாட்ச் தான். இந்த எக்ஸ்டெண்ட் வாட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்கொயர் ஷேப் டயல் கொண்ட வாட்ச் தான். இதில் வந்து சைடில் ரவுண்ட் டயல் கொடுக்குறாங்க அட்ஜஸ்டபிள் ஆப்ஷனுக்காக. பட்டன்ஸ் எதுவுமே கொடுக்கல, பின்னாடி சென்சார் இருக்குது சார்ஜிங்காக. ஸோ இதில் வாட்ச் ஃபேஸஸ் வழக்கம் போல எல்லா வாட்சஸில் வர மாதிரி நிறைய வாட்ச் ஃபேஸஸ் கொடுப்பாங்க, சென்சார்ஸ் பின்னாடி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பெசல்ஸ் கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி நீங்கள் நேரில் வாங்கி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியலாம். இப்போ நேரில் வாங்குறவங்க கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள். 300 mAh பேட்டரி இருக்குது இதில். அது இல்லாமல் இது வந்து 300 mAh பேட்டரி இருக்கிறதுனால அப் டு என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் படி ஒரு 8 to 9 days வந்து லாங் லாஸ்ட் ஆகும். அது இல்லாமல் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1.69 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் IPS-C LCD கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லாவும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே குவாலிட்டினால 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து மழையில் போனீங்கன்னா கூட அந்தளவுக்கு பெருசாக நிறையாமல் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப்ஸ், இந்த சொன்ன எல்லா வாட்சஸ்க்கும் ஸ்டாப்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், வாட்ச் ஃபேஸஸ் மாற்றிக்கலாம். சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, கஸ்டமைசபிளாக நீங்கள் வாட்ச் ஃபேஸஸ் வைக்கலாம், கஸ்டமைசபிளாக ஸ்டாப்ஸ் மாற்றிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்தெந்த வாட்சஸ் எது பிடிச்சிருக்குன்றது சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ப்ரைஸிங்கை பற்றி சொல்லி ஆகணும். ஒவ்வொரு வாட்சோட ப்ரைஸிங் வந்துட்டு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Tagg Verve Max, அது வந்துட்டு நம்மளோட கரன்சி படி 1,999 லான்ச் ஆகுது. ஃபயர் போல்ட் நிஞ்சா பெல் வந்து பார்த்தீங்கன்னா 2,499 இருக்குது. டிசோ வாட்ச் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2,499 ப்ரைஸிங்கில் இருக்குது. அது இல்லாமல் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஃபிட் எவால்வ் 2 வந்துட்டு 2,999 இருக்குது. போட் எக்ஸ்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 3,499 இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஃபர் இருக்கவங்க கன்ஃபார்மாக போய் வாங்கிக்கோங்க. பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.